ஜாய்கிஸ்டில் மாதம்பட்டி பிரச்சனை வரும்போது ஜாய்கிஸ்டில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, பார்க்காத மச்சம் கண்ணுக்குள்ளே, நெத்திக்கு மேலே இந்த புருவத்தை ஒட்டி இங்கெல்லாம் இருக்கும்போது துரதிர்ஷ்டம் என்னென்னா பொல்லி ஆகக்கூடாது. பொல்லினா பொங்கக்கூடாது, மச்சம் பொங்கிடக்கூடாது. பொங்குச்சுன்னா வகை மச்சம் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் உண்டு. மாய மச்சம்னு ஒரு மச்சம் இருக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா செலிபிரிட்டி ஜோதிடர்னு சொல்லலாம், அமாவாசை ஜோதிடரில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஸ்ட்ராலஜர் பொன்முடி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச்ச சாஸ்திரம் பற்றி பேசலான்னு இருக்கோம். பேசும்போதே உங்களுக்கு இவ்வளோ சிரிப்பு வருது. யார் கேட்டாலும் உலகத்தில் மச்சத்தை சொல்லும்போது, இல்லை மச்சத்தை பற்றி எதாவது பேசும்போதோ, இல்லை எனக்கு ஒரு பேர் என்னன்னா, நான் ஜாதகத்தில் நான் ஒரு ஆளுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மச்சம் இருக்கணும். என்னோடய ஸ்பெஷாலிட்டி. என்கிட்ட நிறைய பேர் ஷாக் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் எப்படி அந்த இடத்த சொன்னீங்க, இங்கே நானே பார்த்தது கிடையாது. சில பேர்லாம் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை சார், அந்த இடத்துல இல்லை சார்ம்பாங்க. நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணுங்கள், குடும்பத்தில் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் போடுவாங்க. அது வரைக்கும் ஜாதகம் பார்க்க மாட்டேன். நீ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணு, இல்லைன்னு சொல்லு, சுத்தமாக இல்லைன்னு சொல்லு, உன் ஜாதகமே இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். அப்படி உண்மைதான். மச்சத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. அதை கண்டுபிடிச்சேன், ரொம்ப நாளாக ரகசியமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வேறு ஒரு சேனலில், ஃபேமஸான சேனலில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே காற்று வாக்கில் எல்லாம் மச்சம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ மீண்டும் நம்ம சேனல்லையும் அதே கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, இதெல்லாம் ராஜயோகம் தரக்கூடிய மச்சம். இந்த இடத்துல சில பேருக்கு சில ஃபேஸில் இருக்கட்டும், இல்லை தலையிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மச்சங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ராஜயோகம், கண்டிப்பாக ஒரு காலத்தில் ராஜா மாதிரி வாழ்வாங்க, ராணி மாதிரி வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் சார். எந்த மாதிரியெல்லாம் மச்சம் இருந்தால் அவங்களுக்கு லைஃப்? மச்ச வகைகள் ஒரு 12-15 வகை இருக்குது. உங்கள் கண்ணில் இருக்கிறதுமே ஒரு பொல்லி மச்சம். பொல்லி மச்சம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உப்பி இருக்கும். தீபப்பனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பொல்லி மச்சம் இருக்கும். மனோரமாவுக்கு இருக்கும், ரஜினிக்கு இருக்கும், சிம்மனுக்கு இருக்கும். இப்படி இருக்க எல்லாத்துக்குமே முகத்திலேயே சில அடையாளம் இருக்கும். அவன் கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணுக்குள்ளேயே மச்சம் இருக்கும். பொல்லி மச்சம், பட மச்சம்பாங்க. படர்ந்து இருக்கும். படர்ந்துன்னா தாமரை இலை எப்படி இருக்கும், அப்படியே அதோட உள்ளுக்குள்ள ஒரு இதயமாட்ட ஹார்ட் ஷேப்ல மச்சம் இருக்கும் சார், அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீன் மாயே மச்சம் இருக்கும். மீன் மாயே இருக்கும். கோடியில் லட்சத்தில் ஒன்று மீன் மாயே இருக்கும். பிஞ்சு மாயே இருக்கும். மாம்பு இதோட ஒரு ஷேப்லேயும் இருக்கும். பாம்பு மாயே இருக்கும் மச்சம். என்கிட்ட எல்லாம் மச்சத்துக்காக நான் எனக்கு நிறைய பணம் கொடுத்தவங்களா இருக்காங்க. இந்த மச்சம் யாருக்குமே சொன்னது தெரியாது, நீ எப்படி சொன்னேன்னு சொல்லி தேடி என்னைய வீட்டுக்கு தட்டில் மரியாதை பண்ணிட்டு போனவங்களா இருக்காங்க. மச்சத்தினால ஃபஸ்ட்டு மச்சம் சொல்லும்போது, என்னது மச்சம் வச்சு ஜாதகம் பார்க்குறீங்களா, அப்போ காலப்போக்கில் மச்சமே சொல்கிறீங்களா அப்படின்னு ஃபேமஸ் ஆனதுக்கப்போ மச்சத்துக்காக எனக்கு இது கிடச்சிது, பதக்கம். தட்டில் ஒருத்த கொடுக்கும்போது அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. நம்ம கற்றுக்கிட்ட வித்தைக்கு ஒரு மரியாதை கிடைக்கிது. வழக்கமாக எல்லா ஜோசியம் மேச ராசினா இப்படி இருக்கணும், ரிஷப ராசினா இப்படி இருக்கணும், மிதுன ராசினா இப்படி சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்தந்த இடத்துல சில பேர்த்துக்கு ஜாதகமே இல்லாமல் போயிருக்கு. அவங்கள மேஜரான மச்சம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஜாதகத்தை பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த மச்சத்துக்கு பலன் உண்டு. இது எல்லாத்தையும் விட மாய மச்சன்னு ஒரு மச்சம் இருக்குது. உங்களோட இது கால்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலோட இதில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்ட்ரென்த்து காலோட. இப்போ ஓப்பன் பண்ணால் மச்சம் தெரியும், க்ளோஸ் பண்ணால் மச்சம் போயிடும். பார்த்தா தெரியாது. அது மாதிரி காலில் இந்த பாதத்தில் கொலுசு போடுறாங்கல்ல, அந்த பகுதியில் நம்மளோட உடம்பே ஓப்பன் ஆகக்கூடிய இருக்கும். அந்த இடத்துல மச்சமெல்லாம் மறைஞ்சு போய் தான் இருக்கும். நார்மலாக பார்த்தா தெரியாது. ஓப்பன் பண்ணால் மச்சம் தெரியும். அப்படி ஷாக்கிங் ஆனவங்களாம் இருக்காங்க. இப்போ மாய மச்சம்பாங்க. இப்போ பச்சை கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இப்படி பல வகை மச்சம் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே பலன் உண்டு. யோக பலனும் உண்டு, கஷ்ட பலனும் உண்டு. இப்போ அது பயங்கரமான அதிர்ஷ்டம் உண்டு. ராஜாவாகக்கூடிய யோகம் கூட உண்டு. இப்போ விஜய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகில் பெரிய மச்சம் இருக்கணும், பெரிய மச்சம் முதுகில் இருக்கணும். முதுகில் கண்டிப்பாக மச்சம் இருக்கும். முதுகில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெக்யூலான ஒரு மச்சம் இருக்கும். முதுகு பகுதி இல்லை நெஞ்சு பகுதியாக இருந்தால் படத்தில் தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக முதுகு பகுதியில் மச்சம் இருக்கணும். என்னோட கணக்கு கடகவாசியாக இருக்கிறதுனால, இல்லைன்னா இந்த
சைடில் அப்படி இருக்கணும் அந்த கிச்சில். இப்போ மறைமுகமான பகுதி தானே கண்டுபிடிக்க முடியாம இன்னொருத்தர் சொல்லக்கூடிய எந்த மச்சமே அது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ராஜாவாயே ஆகக்கூடிய மச்சங்கள்லாம் இருக்குது. அந்த ஊர்ல காலத்துக்கும் கஷ்டப்பட வேண்டிய மச்சமும் இருக்குது. இப்போ அடையாளமே மச்சமா இருக்கும் சில பேருக்கு. அரவிந்த் சாமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மச்சம், ஆமா ஃபேஸ்ல இருக்கும். ஆனா அவர் வந்து உலகத்தை எல்லா பெண்களும் என்ன சொன்னாங்க, அரவிந்த் சாமி மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நல்லா இருக்குமே. இப்போ அந்த முகத்துல அந்த மச்சம் வீரப்பனுக்கு அதே வீரப்பனுக்கு ஒரு மச்ச அடையாளம் இருக்குது. அவ இந்த 3 ஸ்டேட்டையும் கலக்கணும். அப்போ மச்சம் இருந்தவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஜாதகத்திலையும் விஷயம் இருக்கும். மச்ச யோகம் இருந்தால் அவன் நல்லவனா இருந்தாலும் அதுல யோகத்தை பெரும்புகழ் அடைவான், கெட்டதுலயும் ஒரு பெரும்புகழ் அடைவான். ரெண்டையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. அதனால மச்சத்துல அவ்வளவு பவர் இருக்குது. நீங்க சொன்னதுக்காக மச்சம் இவ்வளவு இருக்குது. நம்ம நினைச்சிட்டோம் சாதாரணமாக ஒரு மச்சம் சின்னதாக ஒரு பொட்டு மச்சம் இருக்கும். அவன் என்ன சின்ன மச்சம் அதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரொம்ப இப்போ நீங்கள் சொன்னீங்க மணி கட்டுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மச்சம் சின்ன அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். பெரிய லெவலுக்கு வரணும்னா அது கண்ணுக்கு தெரியக்கூடாது. சின்ன மச்சம் எல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மச்சங்கள். அதெல்லாம் அடையாளங்கள். நீங்கள் மச்சத்தை வந்து அதனால தான் நீங்கள் படிக்கூடத்துலேயே அடையாளம் தான் சொல்கிறான். 2 அடையாளம் காட்டுன்னு தான் சொல்கிறேன். அப்போ எப்படி தன்னை அறியாமே இந்த உலகமே அதை சார்ந்து இருக்குது. அடையாளம் சொல்கிறான். ஜாதகத்துலேயும் அடையாளங்க. ஒரு ஜாதகத்தை எப்படி நீ அடையாளம் பார்க்குறது, என்ன வச்சு நீங்கள் அடையாளம் சொல்கிறது? ஓகே, இதுவும் ஜாதகத்துக்கு ஒரு அடையாளம், பெரிய அடையாளம் உண்டு. இதை ஒழுங்காக சொல்ல தெரிஞ்சவன், இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவன் நோயை கண்டுபிடிப்பான். நோயை பார்த்தோன்னா சொல்லிடலாம். மச்சத்தை கண்டுபிடிச்ச இன்னும் பயங்கரமான முடிய வச்சு டேட் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட கெஞ்சி இருக்கேன் சொல்லி கொடுங்கன்னு. அது கடைசி வரைக்குமே சொல்லித்தரல. அப்போ அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியல. சின்ன வயசில் கேட்டது உண்டு. ஒரு முடியை வச்சு ஒருத்தன் டேட் சொல்கிறான், இந்த டேட்டில் தான் நீ இப்போ வந்த அப்படின்னு. பயங்கர ஷாக்கிங் எனக்கு. இப்படியெல்லாம் நடந்தது. ஸோ இப்போ மச்சத்தில் வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து வருவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஃபேஸ்னா நெத்தியில் மச்சம் இருந்தால் என்ன பலன், மூக்கில் கன்னத்தில் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம், என்ன பலன்? நீங்கள் பார்க்காத மச்சம் கண்ணுக்குள்ளே, நெத்திக்கு மேலே இந்த புருவத்தை ஒட்டி இங்கெல்லாம் இருக்கும்போது வசீகரமான ஒரு முகமாகவும் அப்போ எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஆளாகும். இவ பார்த்தா என்னன்னே தெரியல, கொஞ்சம் நம்ம அவ மேலே கொஞ்சம் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வசியம் வரக்கூடிய, இல்லை ஒரு வசீக பேச்சுக்காக அடிமையை அவள் முகத்தை நான் பார்த்துட்டே இருக்கணும் தோணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. சினிமா மட்டும் இல்லைங்க, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் பயங்கர பேசவே மாட்டான். அவன் மூடியாக கூட இருக்கலாம். அவன் முகமே வசியம், பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. இது வந்து ஆஃபீஸில் நடக்கும், பொது இடங்களில் நடக்கும். அந்த ஏரியாவுக்கு அவன் தலைவனாக இருப்பான் இதில் கேங்கில். அது அதிர்ஷ்ட இது ஒரு வகையான வசீக மச்சம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கண்ணு, நெத்தி, முடிக்குள்ள மச்சம், மீன் போன்ற மச்சமெல்லாம் இருந்தால் அவன் வந்து கண்டிப்பாக ஒரு ஊருக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு மாவட்டத்துக்கோ இல்லை ஒரு நாட்டுக்கோ தலைவனாகும். ஓகே, அது கண்ணுக்குள்ள மச்சம், கண்ணுக்குள்ள, நெத்தினா உச்ச நெத்தி, மண்டை மேலே, இப்போ முதுகில், இங்கெல்லாம் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இடுப்பில், அதிலலாம் இடுப்பு உடம்புக்கு கீழே வந்துட்டாவே மான் மாதிரி, இல்லைன்னா நிலா மாதிரி, இல்லை வந்து பாம்பு மாதிரி, இல்லை மீன் மாதிரி, இப்படியெல்லாம் வரணும். அப்போ தான் அதிர்ஷ்டம். இதெல்லாம் இருந்துமே எனக்கு வரலையே. எங்கிட்ட நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். அது மச்சம் இருக்குது சார், நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்குமே சொல்லலை, நீங்கள் வேறு ஏதாவது எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லு அப்படிமே, எனக்கு மீன் மாதிரி மச்சம் இருக்குது சார். சரி, நீ பார்க்க முடியுதா? ஆமாம் பார்க்க முடியுது. அதான் அதிர்ஷ்டம். இல்லை இல்லைன்னா நீ எதுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்குவேன்? ஓ, அது பார்க்க முடியலன்னா இன்னும் நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இல்லை, பார்க்க முடியாமல் இருந்தால் தான் அதிர்ஷ்டம். ஓகே. அவன் இங்கே தொடையில பார்த்தேம்மா, பின்னாடி இருக்கணும், பட்டக்ஸில் இருக்கணும். இது அப்படி இருந்தால் அது பெரிய அதிர்ஷ்டம். இடுப்பில் இருந்தால் அதிர்ஷ்டம். இதெல்லாமே அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. துரதிர்ஷ்டம் வந்து என்னென்னா பொல்லி ஆகக்கூடாது. பொல்லினா பொங்கக்கூடாது, மச்சம் பொங்கிடக்கூடாது. பொங்குச்சுன்னா அது வந்து பெருசாக வேலை செய்யாது. வாஸ்தவம் சொல்லுது. நான் வாவச்சு பண்ணி பார்த்துருக்கேன். பொல்லியானது எல்லாமே அதே பொல்லியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொல்லி ஆகக்கூடாது. மாய மச்சம் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை, மாய மச்சம். நான் ஒரு நாள் ஜாதகம் பார்த்து ஒரு ஆளுக்கு பார்த்துட்ருக்கேன். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பாதத்தில் கொலுசு போடுற கீழே எல்லாம் மச்சம் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. சொல்கிறேன், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்காங்க. நான் திருப்பி பாருங்கன்னு சொல்கிறேன். முன்னாடி பாருங்க சார், தண்ணி வச்சு கழுவி தொடச்சி சகலமும் பார்த்துட்டாங்க சார். ஒன்றும் இல்லை சார், ஃபோனில் போயிட்டுருக்குது. சரிங்க, அந்த காலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம்ல,
அது பண்ணுனா ஓப்பன் ஆகும். அப்போ பாருங்கன்னு 5 நிமிஷம் பேச இருக்குது. எனக்கே பயங்கர சந்தர்ப்பம். எப்போவோ படித்தது மாய மச்சம். அது வந்து அப்போ அவன் என்ன பண்ணுறான் என்ன ஆகான்னு பார்த்து இப்போ வந்து ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி அவன் போஸ்டிங்கே வாங்கிட்டான். சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தான். கல்யாணம் ஆச்சு. மாய மச்சம். திடீர்னு இப்போ இந்த மாயமாக வந்தாங்கல்ல, அது அத்திப்பூத்த மாதிரி ஒரு 30 அதிர்ஷ்டம் வந்து கல்யாணம் பண்ண இடத்துலையோ இல்லை வேலை செய்ய இடத்துலையோ இல்லை ஒரு தோட்டமே வைக்கான்னு வைங்களேன், சாதாரணமாக இருக்கும் அந்த தோட்டம். திடீர்னு ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அந்த தோட்டம் பல மடங்கு சொத்து கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாமே மாயமாக இருக்கும். அப்போ ஜாதகத்துலேயும் கொஞ்சம் விஷயம் இருந்தால் தான் அது மாய மச்சம் வரும். மச்சமே வரும். இல்லைன்னா நான் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா அவனுக்கு மச்சமும் இருக்காது, நல்ல இடத்துல இருக்காது. இப்படியும் இருக்குது. இன்னும் சில மச்சங்கள் வந்து நெஞ்சு பகுதியில் இருந்தால், ஒருத்தனுக்கு நெஞ்சில் இருக்குது, நெஞ்சு பகுதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக தன்னை விட அழகான ஒரு பொண்ணை இல்லை அறிவுள்ள ஒரு பொண்ணை இல்லை வசதியுள்ள ஒரு பொண்ணை 1 ரூபாயாவது இவங்களோட அவங்க வசதியாகணும். அப்படி ஒரு பொண்ணையோ மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணுவாங்க நெஞ்சில் இருக்க மச்சத்துக்கு. அதே நெஞ்சில் இருக்க முதுகில் இருந்தால் இந்த ஊருக்கே பேர் போன ஒரு ஆளாக பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லை கல்யாணம் பண்ணக்கப்போ அவங்க ஊருக்கே தெரியுமே ஆகிடுவாங்க. ஊர் அளவுக்கு பேரும் புகழ் அடையக்கூடிய. அதுவே பொல்லி ஆயிடுச்சு, உப்பி கிடக்குது, மச்சமாக இல்லை, அந்த இடத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய கடனாளியாக வருவாங்க. மிகப்பெரிய கடன், சாதாரண கடனெல்லாம் இருக்காது. யார் கேட்டாலும் ஒரு 50 கோடியில் கடன் இருக்குதுங்க, யாருமே தீர்த்து வைக்க முடியாது கடன். அவங்க புலிவாலை பிடிச்ச மாதிரி அப்படியே சுற்றிட்டே தான் இருப்பாங்க. இது பொல்லிக்கு, அது பொல்லிக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. எல்லாம் கையில் கிடைக்கும். கடன் கூட எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. இப்போ நீங்கள் போய் ஒரு 50 லட்சம் ரூபா கடன் கேளுங்களேன், கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறாங்க? அதுவே அதிர்ஷ்டங்க. கடங்காக அதிர்ஷ்டம். கடன் சுமையோடு அவன் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும். வீடு வச்சுருப்பான், கார் வச்சுருப்பான், எல்லா வசதியும் வச்சுருப்பான், வேலைக்கு ஆள் வச்சுருப்பான், நல்லா 3 நேரம் வகை வகையாக சாப்பிடுவான், ஆனால் கடன் வைப்பான். இது எப்படி? அவனுக்கு விதி அப்படி எழுதப்பட்டிருக்கு. இப்போது கடனுக்கு அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஜாதகம் முதலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ முதலேருந்தே ஒரு விஷயத்தை பண்ணணும். அப்படி பண்ணுனா இது வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு. நேற்று கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு ஆஃபர் வந்தது பார்க்கறதுக்கு. ஜாதகம் பார்க்க ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடே பேசப்படக்கூடிய ஒரு சிக்கலில் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்தது. இப்போ நான் சில சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எதிர்காலத்தில் நம்மளும் பேசப்படுவோம். இப்போ ஜெயிச்சோம், நான் தான் முதல்ல விஜய் ஜெயிப்பேன்னு நான் சொன்னேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடி இது வரும்போது. இப்போது எல்லாமே இப்போ எல்லா பக்கம் ஜெயிச்சவங்கக்கிட்டே போயிட்டாங்களா, நான் சொன்னேன்னு போயிட்டாங்களா. இப்போ தோத்த ஆளை நம்மக்கிட்ட கடவுள்கிட்ட நான் கேட்க, தோத்த ஆளை ஒரு ஆளை கொடு, அவனை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். ஜாதக ரீதியாக தான், நான் ஒன்றும் மாயமந்திரமெல்லாம் பண்ணுறது. அப்படி வரும்போது ஒரு ஆள் வந்திருக்காங்க கடவுள் புண்ணியத்தில். ஒர்க் அவுட் ஆனால் அது நான் தான் ஜாய் கிறிஸ்டலுக்கு பிரச்சனை வரும்போது நான் தான் முதல் குரல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய சொல்லலாம், சினிமா தொழிலையும் சரி. அந்த ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டி பிரச்சனை வரும்போது ஜாய் கிறிஸ்டல நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா அவங்களோட மைனஸ் எங்கே என்னென்னு கண்டுபிடிச்சி ஜாதகத்தில் அது மூலிமா அவங்கள ஜெயிக்க வச்சு கண்டிப்பாக வருவார், உங்கள் பக்கம் சாதகமாகும். ஏன்னா அப்படி இல்லீகல்னே ஆக்கிட்டாங்க. சோசியல் மீடியா பட்டம் கட்டி ஒரு ஆளை அப்படியே சுற்றி, அதே மாதிரி தான் இவருக்கும் பட்டம் கட்டி உள்ள தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்து அவங்க முழுமையாக நம்மளை நம்பும்போது நாம் யாருன்னு காட்ட முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணுவீங்களா? பரிகாரமெல்லாம் இல்லைங்க, நாம் பரிகாரம் இல்லை, அவன் தான் போய் கும்பிடணும். நான் பண்ணுற மாதிரி தான் இப்போ பெரிய யாகம் நடத்தி வாங்க, எல்லாருமே அவங்கவுங்க ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கணும், மைனஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த இடத்துக்கு போய் நிற்கணும். அப்போது அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணணும். பரிகாரம்னா இந்த உலகத்தில் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஜோசிகாரெல்லாம் ஐயோ வச்சு மந்திரம் மோதி அதெல்லாம் கிடையாது. சாதாரண முட்டி போட்டு வேண்டணும். முட்டி போட்டு நம்ம வேண்ட மாட்டோங்க, வேண்டுனா யாராக இருந்தாலும் வேலை செய்யும். ஸோ இப்போ மச்சங்கள் பற்றி பேசும்போது அதே மாதிரி கைகள்லாம் மச்சம் இருக்கும்ல சார், நிறைய பேருக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க கையில் இங்கெல்லாம் மச்சம் இருந்தா அப்படின்னா அம்மா இறந்துருவாங்க, இந்த மாதிரி நிறைய ரூமர் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் எது அதெல்லாம் அடையாளம். இந்த கையில் இருக்க வந்து மச்சம் இந்த இதில் மட்டும் இருக்குதுன்னு வைங்களேன், அவன் வந்து அவன் இந்த முழங்கைக்கு கீழே மணிக்கட்டுக்கு மேலே இருக்குது இந்த பகுதியில், அவன் கன்னிராசிக்க நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆளாக இருப்பான். இது வந்து கன்னிராசிக்கு, கன்னிராசி கன்னியா இலக்கணமாக இருப்பான். இல்லை கன்னி கட்டத்துக்குள்ள புதன் பலமான ஆட்சி இருக்கும். அவனுக்கு நல்ல கலைகளில் பேர் போன ஆளுகளாக இருப்பான். பெயிண்டிங்லேயோ பாடுறதுலையோ இல்லை வகை வகையாக சாப்பிட்றதுலையோ இல்லை வகை வகையாக சாப்பிட்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிக்க ஆளாவோ, இல்லை இன்டீரியர் டெக்கரேஷனு, இல்லைன்னா சினிமாக்குள்ளேயே டான்ஸு ஃபைட்டு கலை அவனால் உருவாக்கப்பட்டது, இந்த இதை என்னால் தாங்க உருவாச்சு
இந்த கட்டடம் நாம் கட்டினதாங்க, இந்த இந்த டிசைன் நம்மளோடது தாங்க இப்படி சொல்லுவான். இந்த இடத்துல மச்சம் வந்து யாரும் தப்பான அம்மா செத்து போவாங்களா, ரொம்ப அம்மா சாகணும்னா ராகு கெட்டு போயிருக்கணும், சந்திரனோட ராகு சாகணும், அப்போ கூட சனி சாகணும், இவ்வளோ வேலை இருக்குது. மச்சத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. மச்சனாவே அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் என்ன வந்ததுங்க, போயிடுச்சு. நான் வரும்போது 100 பவுனோட வந்தேங்க, இப்போ 100 பைசா கூட இல்லைங்க. வரும்போது பயங்கரமான எங்கள் அப்பா வந்து இந்த கண்ணு கட்டின வரைக்கும் சொத்துங்க. மச்சம் ஒன்று இருந்தது, ஊரே பார்க்கும். அந்த இடத்துல மச்சம் இருந்தால் எல்லாமே தொடச்சிட்டு போயிடும். அப்படியே ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சமெல்லாம் இருந்தால் ஆபத்து. இப்படி நிறைய இருக்குது. அப்படி தான் சொல்ல முடியும் முடிஞ்சு அம்மா செத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்பா இல்லாமல் போயிடுவாங்க, அதெல்லாம் மிகப்பெரிய அது இல்லை, போய் கட்டி விடுறது தானே. மொத்த மச்சத்தை வச்சு சொல்லிட்டானே. அடுத்தது மச்சம் முதல் சொன்னதே நான் தான். நீங்கள் போய் இதில் போய் பாருங்க, மச்சத்தை வச்சு சொல்லக்கூடிய இதில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் மச்சமானு கேட்ட அந்த மூலமாக ஒரு காம்பேர் அப்படின்னு கேட்டவே ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் முதல்ல என்கிட்ட கேட்காது, மச்சம்மா அம்மாவாசைங்களா, அம்மாவாசைக்கு யாராவது போவாங்களான்னு கேட்டவங்க. இப்போ பாருங்க, அம்மாவாசை பற்றி ஊருக்கும் அத்தனை பேரும் சொல்லலாம். அப்படி தான் இங்கே சோசியல் மீடியா அதிகம். கவுண்டமணி ஒரு ஸ்டேஜில் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, சினிமா படம் எடுக்கவன் விட நடிக்கவன் அதிகமாகிட்டாங்க, பார்க்கறவனை விட இந்த நடிக்கவங்க அதிகமாகிட்டாங்க. அப்போ எவன் படம் போய் பார்க்க, எல்லாமே அவன் படம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்டேஜில். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நினைக்க ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது மாதிரி வந்தவன் போனவனெல்லாம் ஜோசிக்காரன் ஆகிட்டான். வந்தவன் எல்லாருமே சேனல், தடிக்கு விட்டா சேனல். மக்கள் எதை பார்ப்பான், எதை இது பண்ணுவான், அவேர்னஸே இல்லை. அவேர்னஸ் வேணும். இந்த ஜோசின்னா என்ன, யாராவது அப்படி கேள்வி கேட்பீங்க, நல்லா இது வைப்பேன். இந்த ஜோசியம் எப்படி பார்க்கணும், ஆள் ஜோசியம்னா என்ன, ஜோசியத்துக்கு உண்டான அடையாளம் என்ன, வந்த எல்லாருமே தப்பு சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுவேன். இந்த உலகத்தில் பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மூட நம்பிக்கை கூடாது. அந்த பெரியாரை பார்த்து நான் கேட்குறேன், எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், நீங்கள் 2 பேர் சேர்ந்து இருந்தீங்க, நீ வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன், நீ என் பக்கத்தாலே இருக்கக்கூடாதுன்னு பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதானே. கொள்கை வேறு இது வேறுன்னு சொல்லி தானே பழைய ஃபோட்டோ இருக்குது. நான் சொல்லுறேன் சாமி, உலகம் சொல்லுது. அப்போது அந்த பெரியார்கிட்டயே எம்ஜிஆர் என்ன சொல்லியிருப்பார், எம்ஜிஆர் மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையுடையவர், 100 ஜோசிக்காரன் கூட வச்சுக்கிட்டு சிஎம் ஆகிருக்கார். இது பெரியாருக்கும் தெரியும். அப்போ பெரியார் என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளோ நம்பிக்கையுடையவன் நம்மக்கிட்ட வரக்கூடாது, நம்ம கூடயே இருக்கக்கூடாது, நம்ம பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா. இவங்க போட்டு அதை ஊட்டி மிரட்டி பெரியாரே கம்முன்னு விட்டுட்டாரு. அது அவங்களுடைய பிரைவசின்னு அவர் தலையிடும். அப்படியெல்லாம் இல்லை, அதில் உண்மை இருந்துக்கும் விட்டுருப்பார். எதிர்த்து நின்று இருக்க வேண்டியதானே. தப்பா சார் நீ என் பேர் யூஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. இது சொல்கிறக்காக நான் சொல்கிறேன். இது எனக்கு தோணுச்சு சமயத்தில். கடவுளே இல்லைன்னு சொல்லி சண்டைக்கு வாங்க, ஏன் எம்ஜிஆரும் பெரியார் ஒன்றா இருந்தாங்க, இதுக்கு பதில் சொல்லட்டுமே. வேண்டான்னு பெரியார் தூக்கி வீசி இருக்கணுமே. இப்போ கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களும் கடவுள் இருக்கவங்கள கூட வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஏதோ காரணம் இருக்குது. அது காரணம் என்ன, வசீகரமா இல்லை சூப்பர் ஸ்டாரா இல்லை இது அவருக்கு தேவையா, பெரியார் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாங்க இல்லை. அப்போ இருந்தாலும் வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு போட்டு சகல மாதிரி ஃபோட்டோ இருக்குது, 2 பேர் பேசுன ஃபோட்டோ இருக்குது. இங்கே அதை மீறின ஒரு விஷயம் சக்தி இருக்குது. அதனால் இதையும் அப்படி தான், இதுலேயும் நீங்கள் நிறைய நல்லது கெட்டது பார்க்கணும், பிரிச்சாதான் அது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இப்போ ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், எனக்கு திரும்பி பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். திரும்பி பார்க்கணும், உண்மை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியணும், மக்களுக்கு தெரியணும். ஆமாம் இல்லை, ஒருத்தன் சொன்னான்னு வரும் இல்லை, எதுக்கு பயப்படணும், இதுதான் விஷயம்.